பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். ஏற்றுக்கொண்டால் ஏற்றம்தான். இங்கு நமக்கு மாற்றம் வந்தாலும் ஏமாற்றம் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை செய்ய வேண்டும். நல்ல நீரில் சாக்கடை கலந்தாலும் சாக்கடையில் நல்ல நீர் கலந்தாலும் கெடுவது என்னவோ நல்ல நீர்தான். வாழ்வின் பாதையில் நாம் தான் கவனமாக பயணிக்க வேண்டும். இங்கு நாம் நமக்கான வினைவாழ்வை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு கரை காண முயல வேண்டும். கரையை அடைவதற்கான செயல்களை செய்தால் மட்டுமே வழி கிடைக்கும். அப்படி பயணப்படும் போது பாரங்களும் சுமைகளும் வரத்தான் செய்யும். அதனை தாங்கிக் கொண்டு ஏற்றுக்கொண்டு பயணித்தால் நிறைவில் வெற்றி சாத்தியமாகும். ஆக இங்கு ஏமாந்து விட்டோமே என்று உடைந்து போவதல்ல வாழ்க்கை. என்றோ செய்ததை இன்று அனுபவிக்கின்றோம் என்று எதையும் ஏற்றுக்கொண்டு கடப்பதுதான் உண்மையான வாழ்க்கை. ஒவ்வொன்றிலும் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கும் போது இங்கு நாம் பெற்ற தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கி நிற்கக்கூடாது. ஏனென்றால் தோல்வியில்தான் நாம் வெற்றி அடையும் வழிகளை கற்றுக்கொள்ள முடியும். அதன் பின்னர் நம்முடைய திறமையை பயன்படுத்தி முயற்சித்தால் நாம் நினைத்த வெற்றியை அடைந்து விடலாம். ஒவ்வொரு நாளும் விழிக்கும் போதே அன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டியதை திட்டமிட்டு அதை செய்ய வேண்டும். நம்முடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அனுபவம் அதிகரித்தால் அமைதி நம்மிடம் நிலை கொண்டுவிடும். ஒருவரின் வாய்ப்பேச்சை காட்டிலும் அவரது மௌனம் அதிகமான கருத்துக்களை பிரதிபலிக்கும். நமக்கு என்ன எழுதியிருக்கின்றது என்று படைத்தவருக்கு மட்டுமே வெளிச்சம். நமக்கென்று உள்ளதை ஏற்றுக்கொண்டு நம்மை சுற்றி இருப்பவர்களை மகிழ்வித்து நாமும் மகிழும்படி வாழ்வதுதான் வாழ்க்கை. இங்கு சிரிப்பவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று பலரும் நினைக்கின்றார்கள். அவர்கள் தாங்கள் அடைந்த துன்பத்தால் சிதைந்து போனதை மறைக்க அவர்கள் அணியும் முகமூடியாகத்தான் அந்த சிரிப்பு இருக்கின்றது என்பது பலருக்கும் தெரியாது. அப்படி தங்களுக்கான வழியை ஏற்றுக்கொண்டு சிரித்து வாழ்பவர்கள் இந்த உலகில் புதிய அத்தியாயம் படைக்க வந்தவர்களாக மாறிவிடுவார்கள். ஏனெனில் அவர்களின் அனுபவம் அத்தகையது. ஆக புறத்தை பார்த்து யாரையும் இப்படித்தான் என்று முடிவெடுத்து விடக்கூடாது. பிறர் மகிழ்ச்சியை யாரும் கெடுத்து விடக்கூடாது. இந்த வாழ்க்கையில் எதுவும் முடியும் என்று நினைப்பதற்குள் ஒரு நொடியில் எல்லாம் முடிந்து போவதை பார்த்திருக்கிறோம். அப்படியெனில் இங்கு எதை முடிப்பது என்ற நினைப்புத்தான் நமக்கு முதலில் வர வேண்டும். நிரந்தரமற்ற இந்த வாழ்வில் எதுவும் நிரந்தரமில்லை என்ற புரிதல் வர வேண்டும். அதன் பின்புதான் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு வரும். எதையுமே நுணுக்கி பார்க்கும்போதுதான் நமக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அப்படியாக சில நேரங்களில் வாழ்வில் நம்மை சிலர் ஏமாற்றுவது போல் இருக்கும். நம்முடைய வாழ்வின் மீது நமக்கே வெறுப்பும் வரும். ஆனால் உண்மையில் அது ஏமாற்றம் அல்ல. அதுதான் நமக்கான ஏற்றமாக மாற்றமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. இங்கு நாம் நம்முடைய அனுபவத்தால் செய்யும் எந்த செயலும் நமக்கும் நல்லதாக பிறருக்கும் வெளிச்சமாக இருக்கும்படி இருக்க வேண்டும். நம்முடைய சுற்றத்தில் பெரியவர்கள் சிலர் தாங்கள் பெற்ற அனுபவங்களை கூறி வழிநடத்தும் போது அதை கேட்டு அவ்வழியில் நடந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த வழிகாட்டுதலும் இல்லாமல் நாமே அடிபட்டு பெறுகின்ற அனுபவமும் நல்லதுதான். ஆனால் அதில் நாம் இழப்புக்களை சந்திக்க வேண்டி வரும். அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த வழிகள் அனுபவமாகி நம்மை உயர்வடையவும் வைக்கும். ஆக யார் என்ன சொன்னாலும்
அதனை சிந்தித்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நம்மிடம் இருந்தால் யாரிடமும் ஆறுதல் தேட வேண்டியிருக்காது. எல்லாவற்றிலும் அனுபவத்தை பெற்றுவிட்டால் இந்த வாழ்வில் என்ன நடந்தாலும் நம்முடைய சீவன் இங்கிருக்கும் வரை நமக்கான வாழ்வும் இங்கிருக்கிறது என்பதை உணர்ந்து எதையும் ஏற்றுக்கொண்டு துணிந்து பொறுப்புடன் நடப்போம். நாம் நல்லதை நினைத்து நகர்த்தும் செயல்கள் அனைத்துமே நிச்சயம் நன்மையையே பெற்றுத்தரும். நாம் அறியாமல் செய்த தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் பிறரின் முன்னால் தலைகுனியக்கூடாது என்ற நல்ல எண்ணம் கொண்டவர்களாவர். அத்தகையோர் இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வந்தவர்களாவர். அதுபோன்ற மனிதர்களை நாம் வணங்க வேண்டும். பொதுவாக இங்கு எப்பொழுதுமே தவறு செய்பவர்களின் ஓர் சிறிய நல்ல விஷயம் இங்கு பெரியதாக பேசப்படும். அதுவே எப்பொழுதும் நல்லது செய்பவர்கள் ஒரு சிறிய தவறு செய்துவிட்டால் பெரியதாக பேசப்படும். இதுதான் உலகம். உண்மை யாதெனில் சந்தர்ப்பம் கிடைக்காத போது தடமாறுவதும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தடுமாறுவதுமே மனித இயல்பாக இருப்பதை உணர்ந்துவிட்டால் எதையும் இங்கு ஏற்றுக்கொண்டு விடுவோம். நம்முடைய சிந்தையால் பெற முடியாத ஆறுதலை, ஊக்கத்தை யாராலும் நமக்கு கொடுத்துவிட முடியாது. வாழ்க்கை சில நேரம் தேசிய நெடுஞ்சாலைகள் போல் பள்ளம்மேடு இல்லாமல் பயணம் இலகுவாக இருக்கும். அதுவே சில நேரம் நமது உள்ளூர் சாலைகள் போல் பள்ளம் மேடு வேகத்தடை என்று எல்லாம் சேர்ந்து இருக்கும். நம்முடைய பயணத்தில் உள்ள சிக்கல்களை தவிர்க்க நாம் தான் கவனமாக பயணிக்க வேண்டும். இருப்பதை கொண்டு இந்த வாழ்வில் வருகின்ற இன்னல்களை, இடர்களை நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் அதனை ஏற்றுக்கொண்டு நிதானத்துடன் சிந்தித்து செயல்பட்டால் நமக்கான வாழ்வில் ஏற்றம் பெற்றுவிடலாம். எந்த ஒரு முயற்சிக்கும் அதன் முடிவு வெற்றியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. அத்தகைய முயற்சி ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக கூட இருக்கலாம். வெற்றிக்கு முயற்சி முக்கியம் போல பயிற்சியும் முக்கியம். இங்கு நாம் ஒன்றை மட்டும் நினைவில் நிறுத்த வேண்டும். அதாவது, ஒரு உண்மை பல பொய்களால் தோற்றுப்போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும். பொய்கள் பல நாள் பல்லாக்கில் வரலாம். ஆனால் உண்மை தாமதமானாலும் ஊர்வலமாய் ஒரு நாள் வரும். எனவே யார் எப்படி இருந்தால் என்ன, வாழும் வரையில் நமக்கு நாம் உண்மையாக, நேர்மையாக வாழ்ந்தால் போதும். வெற்றி என்பது பணம் சம்பாதிப்பதல்ல, மனதில் மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதன் பெயர்தான் வெற்றி. பிறரை சார்ந்து, பிறரை சாய்த்து அடையும் எதுவுமே வினையைத்தான் உருவாக்கும். பிறரிடம் எதிர்பார்க்கும் ஆறுதல் என்பது நம்முடைய காயத்திற்கு தற்காலிக தீர்வுதான். அதுவே மாறுதல் என்பது நிரந்தர தீர்வாகும். ஆறுதலை தேடாமல் மாறுதலை தேடும் நல்ல மனிதராக நாம் இருக்க வேண்டும். அதற்கு வலிமையும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் நம்மிடம் இருக்க வேண்டும். கவலைகளை தூண்டும் மனிதர்களை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்மால் இதை செய்ய முடியாது என்று சொன்ன மனிதர்கள் முன்பு இதை அவர் எப்படி செய்தார் என்று சொல்லும்படியாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். நம்மை வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தவரின் நம்பிக்கையை விட எங்கு வீழ்ந்தாலும் எழுந்து விடுவோம் என்ற தன்னம்பிக்கை நம்மிடம் இருந்தால் போதும். இங்கு எதையும் ஏற்றுக்கொண்டு எந்த செயலிலும் தனித்து நின்று வென்று ஏற்றம் பெற்றுவிடலாம். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா, ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறதே பெரிய விஷயம். ஆனா இதுல 1000 சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. எல்லா மதத்தாரை பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு. எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இது எல்லாருமே நீங்க வாங்கி இதை படிங்க, நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394 ஜிபே மூலம் செலுத்த 9176564723.